ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது நத்தை கறி வறுவலுங்க. நாங்கள் நத்தையெல்லாம் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. இதில் நிறையா மருத்துவ பயன்கள் இருக்குது. இப்படி மருத்துவ பயன்கள் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது நமக்கு நல்லதுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா இதில் நிறையா சத்து இருக்கிறதுனால குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் கண் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா அது சரியாகும். அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது மூலம் தொந்தரவு இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கவங்க மட்டும் இதை கம்மியாக சாப்பிடுங்க. ஏன்னா இதில் கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் கம்மியாக சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னெல்லாம் நல்ல ஷைனிங் ஆகுங்க. இவ்வளோ மருத்துவ பயன் இருக்கிறத நீங்களும் சாப்பிடுங்க, கிடச்சிச்சின்னா வாங்கி. இந்த நத்தையை நீங்கள் எப்போ பிடிச்சிக்கிட்டு வந்தாலும் 1 நாள்லேருந்து 1.5 நாள் வரை அப்படியே தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நல்லா அதை அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 3 தடவையாவது அலசிக்கங்க. ஓடோடே அந்த தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இது நான் வயலில் நான் பிடிச்சி சமைச்சது ஃப்ரெஷ்ஷாக. உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் நல்லா அலசிடுங்க. அலசிட்டு சமைங்க. இப்போ நம்ம அலசின நத்தையை இந்த மாதிரி 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. வெந்துருச்சானி எப்படி தெரியும் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மூடி எடுத்துக்கிறோங்க. அப்படின்னா நமக்கு வெந்துருச்சு அப்படின்னு நம்ம இறக்கிடலாங்க. இறக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி யூஸ் பண்ணி அதை அப்படி வெளியே இழுத்திங்கன்னா வந்துடுங்க. அதை நீங்கள் அடி வரைக்கும் நீங்கள் எடுக்க வேணாம். ஏன்னா அந்த அடியில் தான் மண் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஊற வச்சு வேக வச்சு பண்ணிங்கன்னாலும் அதில் மண் இருக்கும். அதனால் அந்த நுனி வரை எடுக்காமல் மேலே இருக்கிற கறியை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீன் அலசுகிற மாதிரி நல்லா உப்பு, கல் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 3 தடவை அலசிடுங்க. அலசி இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நத்தை கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகல பாத்திரமாக வச்சுட்டு எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு நம்ம சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுவோம் அது மாதிரி நீங்கள் என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டுக்கோங்க. உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் நிறையா போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி மருத்துவ சம்மந்தப்பட்ட பொருள் நம்ம சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையே உங்களுக்கு ஒரு தனி ஒரு வாசம் கிடைக்கும். அந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்ந்து நம்ம வதக்கும் போது நல்ல ஒரு வாசம் வரும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல ஒரு வாசமும் நமக்கு கிடைக்கும், சீக்கிரமாக செரிமானமும் ஆகுங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிருச்சு. வதங்கி வரையில் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நீங்கள் உங்கள் விருப்பம் எவ்வளோ நீங்கள் தக்காளி போடணுமோ போட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு அந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு வேக விடுங்க. ஏன்னா தக்காளி, வெங்காயம் நம்ம தாளிக்கிறது எவ்வளோக்கு வேகுதோ, அதாவது சிம்மிலே வச்சு வேகுதோ அவ்வளோக்கு உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்குங்க. எப்போதுமே அடுப்பை தூண்டி விட்டு சமைச்சிங்கன்னா அது கருக வாடை வந்துடும். சிம்மிலே வச்சு சமைங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சோம்ல நத்தை, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சுருளில் வதக்கிடுங்க. நல்லா இப்போ தூண்டி விட்டுட்டு, அடுப்பை தூண்டி விட்டுட்டு நல்லா அந்த சூட்டில் நல்லா சுற்றி கிளறி வேக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், வேணும்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். அது தேவைன்னா போடுங்க, இல்லாட்டி வேணாம். இதை போட்டுட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனித்தனியாக போட்டிங்கன்னாலும் போடலாம், இல்லை சேர்த்து அரைச்சி வச்சதாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். இப்போ நீங்கள் மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டும் சம அளவில் கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா காரம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் தண்ணி வச்சுட்டு இது நல்லா வேகணும். அப்போ தான் சாப்பிடையில ஈஸியாக இருக்கும். அதனால் அதை குக்கரில் மாற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சுன்னா ஓகே, இல்லாட்டி மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டுருங்க. இப்போது தேங்காவை நல்லா திருவிட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு அந்த பால் எடுக்க வேணாம், அந்த அரைச்சிட்டு நல்லா மெலிசாக அரைச்சிட்டு அதையும் ஊற்றி நல்லா சேர்ந்தாப்பில் நீங்கள் கிண்டி நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் இறக்கிடலாங்க. ரொம்பவே டேஸ்டான நத்தை கறி வறுவலுங்கிறது. நம்ம சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல் பண்ணுற மாதிரி தான் இதுவும்.
ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே மருத்துவ பயன்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை சாப்பிடணுமான்னு யோசிக்காமல் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லதுங்க. இதை வந்து நீங்கள் 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட வந்து இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாங்க. எதுவாக இருந்தாலும் வந்து மருத்துவ பயன்கள் உள்ளதை வந்து அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. ஓரளவுக்கு வந்து மீடியமாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு மண்பானை டு மைக்ரோவேவ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.